அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்ட்டை பார்த்துருந்து மனசே இல்லை. அப்புறம் நம்ம அந்த ட்ரீம் பைக் தான் எப்படி 220 டெலிவரி எடுத்த விளாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாகவே இல்லை, ஏதோ ஏனோ தானோ எடிட் பண்ணி வச்சு அப்படியே அப்லோட் போட்டேன். பரவாயில்ல, அதுவே 1Kக்கு மேலே போயிடுச்சு வியூஸு. பட் என்ன ப்ராப்ளம்னா ஒரு கமெண்ட் பண்ணி அதை பார்த்தேன், ப்ரோ நான் எனக்கு ட்ரீம் பைக்கு 220 தான் ப்ரோ, பட் இருந்தாலும் என்னால் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு. நான் அப்புறம் சொல்லியிருந்தேன், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வாங்கிக்கலாம் ப்ரோ, ஃபீல்லாம் பண்ணாத ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக காசு மட்டும் சேர்த்து ப்ரோ, வாங்கிக்கலாம் ப்ரோ, வாங்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. என்ன வேலை? அந்த ஸ்காலர்ஷிப் தானே? ஸ்காலர்ஷிப் இல்லைடா, ஏதோ மீட்டிங்காமே, என்ஏ மீட்டிங்கோ ஏதோ சொன்னாங்களே. இல்லை என்ஏ மீட்டிங்காமே. என்ன என்ஏ மீட்டிங்கு? அது யாருக்கு தெரியும்? ஏய் அதான் ஒன்று நீ வரியா இல்லையா? அப்புறம் அது ஏன் வரமாட்டியா? ம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமா? எந்த தெரில அதெல்லாம். வரல ரெக்கார்டு ஆன் பண்ணிக்கிறேன். சொல்லலாமா? ஹலோ வணக்கம், நான் உங்கள் டி ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் டி. நம்ம சேனலுக்கு என்ன சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நல்லா போட்டுங்க. ஓகே, ரெக்கார்டாகுது. வேறு பார்த்தா நம்ம ஐயோ ஐயோ ஆங்கிள் கரெக்டாக இருக்கா பாரு அப்படின்னு உனதாடா. டேய் ஆங்கிள் கீழே கரெக்டாக இருக்கா பாரா, எல்லாமே தெரியுதா பாரா? தெரியலையா? ஆ உனதாண்டா டேய். சோஃபாமே போயிட்டு அன்றைக்கி கொடுத்த லேப்டாப் வாங்கின்னு வரணும். போயிட்டு லேப்டாப் வாங்கின்னு வரேன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டை சொல். லேப்டாப் 6 மாதம் ஆகுது கொடுத்துட்டு வாங்கிக்கணும் வரணும். ஸோ ஃபேமே இப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. செமஸ்டர் எக்ஸாம் வேறு போதா, 4th செமஸ்டர் ஆல்ரெடி அரியர் வேறு இருக்கா, அரியர்ஸை கிளியர் பண்ணணும் கடுப்பு. ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்தாசிக்கு போய்ட்டு லேப்டாப் வாங்கிட்டு வரணுங்க. லேப்டாப் வாங்கிட்டு ஸோ ஆங்கிள் வேறு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தெரியல. லேப்டாப் வாங்கிட்டு வேறு ஃபோன் வேறு எடுக்க மாட்டாரு. போயிட்டு லேப்டாப் கடை இருக்குமான்னு தெரியலையா. லேப்டாப் வாங்கிட்டு ஸ்டோரேஜே பற்ற மாட்டுங்க, இதில் வீடியோ எடுக்கவே முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல. நானும் என்ன தான் பண்ணுறது. ஸோ அதனால தான் இப்போது ட்ரை எப்படி இருக்குன்னு தெரில. வீடியோ தனியாக எடுத்துப்போம், அப்புறம் வாய்ஸ் வந்து இன்னொரு ஃபோன் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிப்போம், வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு ஆப் வச்சு அப்படின்ட்டு. ஸோ நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற யாராக இருந்தாலும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்ட்டை பார்த்துருந்து மனசே இல்லை. அப்புறம் நம்ம அந்த ட்ரீம் பைக்கு தான் எப்படி 220 டெலிவரி எடுத்த விளாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாகவே இல்லை, ஏதோ ஏனோ தானோ எடிட் பண்ணி வச்சு அப்படியே அப்லோட் போட்டேன். பரவாயில்ல, அதுவே 1Kக்கு மேலே போயிடுச்சு வியூஸு. பட் என்ன ப்ராப்ளம்னா ஒரு கமெண்ட் பண்ணி அதை பார்த்தேன், ப்ரோ நான் எனக்கு ட்ரீம் பைக்கு 220 தான் ப்ரோ, பட் இருந்தாலும் என்னால் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு. நான் அப்புறம் சொல்லியிருந்தேன், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வாங்கிக்கலாம் ப்ரோ, ஃபீல்லாம் பண்ணாத ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக காசு மட்டும் சேர்த்து ப்ரோ, வாங்கிக்கலாம் ப்ரோ, வாங்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. சும்மா எனக்கு காரணம் வச்சுட்டு
ஸோ அந்த மாதிரி தாங்க என்ன கூட பாருங்களேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பைக் வாங்கிட்டு ஏதோ இருக்குது, அந்த பைக்கில் தான் போகிறேன். GoPro வாங்கணும்னு நினச்சேன், இந்த GoProவில் தான் vlog பண்ணிட்டு போகிறேன். இப்போ என்கிட்ட எந்த காசுமே இல்லை. அவள் தான் சொல்ல போனால் ஸ்கூல் படிக்கிற பையன், இப்போது ஸ்கூல் படிச்சுட்டு யூடியூபர் ஆகணும், ஆனால் என்ன யூடியூபர் ஆகணும்னு தெரியாத ஒரு பையன் இப்போது அந்த பைக்கு அந்த GoPro வாங்கி போயிட்டுருக்கானா பார்த்துக்குங்க. அதான் முடிய நினச்சி நம்பிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் ஒர்க்கை பார்த்துட்டே இருப்போம், ஹார்ட் ஒர்க்கை நல்லா பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருக்கட்டும், வேறு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபீல் தான். பார்த்துக்கலாம். ஸோ பைக்கில் போகும்போது ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு போங்க, ஸ்லோவாக போங்க, வேகமாக போகாதீங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க, உங்களை நம்பி குடும்பமே இருக்குது. ஸ்பீடாக போயிட்டு லைஃப்பை தொலைச்சிடாதீங்கப்பா யங்ஸ்டர்ஸ். நானும் ஸ்பீடாக போனேன் தான் ஒரு காலத்தில், ஆனால் அது அப்போ மெச்சூரிட்டி இல்லாத வயசுங்க. இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடு. ஹெல்மெட் போடுறேன் தான், ஹெல்மெட்டை போட கற்றுக்கிட்டே யூடியூப் வாசனை, அப்புறம் யூடியூபர்ஸை பார்த்து தான் கற்றுக்கிட்டேனே. இப்போது ஹெல்மெட் எவ்வளோ முக்கியம், பைக் எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனதுன்னு. எந்தளவுக்கு பைக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம் இதில். ஸோ பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் சூப்பர் பைக்கெலாம் வாங்குறாங்க, நான் மட்டும் இன்னும் சூப்பர் பைக் எதுவுமே இல்லை. இப்போ தான் நம்ம ட்ரீம் பைக்கே வாங்கி வச்சுருக்கேன், பட் இருந்தும் இந்த பைக்கு பெட்ரோல் போட காசு இல்லை. அந்த அப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அந்த GoPro இருக்குல்லங்க, GoPro இப்போ தான் வாங்கியிருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு இஎம்ஐ தாங்க. எல்லோரும் நினச்சிக்காதீங்க நெட் கேஷ் தான் அப்படின்ட்டு, இஎம்ஐயில் தான் கட்டணும். 3000 சம்திங் ஏதோ கட்டணும், இந்த மந்த்லி 3000 கட்டணும். பட் நல்லா இருக்குது, இன்னும் நான் அதை வச்சு யூஸ் பண்ணல. ஒரு விளாக் கூட இன்னும் GoProவில் போட்டவே தான் ஃபஸ்ட் விளாகாக இருக்கும் GoProவில். அது மோட்டோ விளாகிங், இன்னும் அடாப்டர் வாங்கணும், அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், ஒலாஞ்சி கேஸ் ஒன்று வாங்கணும், அடாப்டர் வாங்கணும், நிறைய இருக்குது. ஸோ நம்ம ட்ரீம் என்னென்னா 1K ரீச் பண்ணுங்கள் சீக்கிரமாக. அது இந்த 1 மந்த்துக்குள்ளே அதான் நான் போன வருஷமே நினச்சிட்டேன், இந்த மந்த்துக்கு அதான் இந்த இயருக்குள்ளே 1K அடிச்சிடும்டா. 2023லாம் 1Kயில் இருக்கிறோண்டு அப்படி இப்படியும் பார்த்து இப்போ எப்படியும் 400 ஃபேமிலி தான் இருக்கானுங்க. பார்ப்போம், சீக்கிரமாக 1K ரீச் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். 1K சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு இருந்தது, 1K எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி இப்போ 400 பேர் தான் வந்திருக்கோம். 416 பேர் ஏதோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இல்லை. என் சேனல் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ 50 சப்ஸ்கிரைப் வரும்போது ஹாப்பியாக இருந்தேன், அப்புறம் 100 வந்துச்சு, 100 வந்து ஹாப்பியாக இருந்தேன், அப்புறம் 200 வந்துச்சு, அப்புறம் 243 ஏதோ ஹாப்பியாக பார்த்தேன், அப்புறம் 300ல் ஹாப்பியானேன். அப்படியே ஒவ்வொரு இதான் 100க்கு 100 அப்படியே மாற அப்படியே ஹாப்பியாகிட்டே இருந்தேன். இப்போ 400 பேர் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவோம், பார்த்துப்போம். ஸோ நம்ம வேறு ட்ராவலே வெளியே பண்ணுறதுங்க. பைக் இல்லாத போது கூட அங்கங்கே எங்கேயாச்சும் ஊரை சுற்றி பார்த்தேன். இப்போ எங்கேயும் ஊரே சுத்த முடியல, எங்கே போனோம். இப்போ வீட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி விட மாட்டாங்க. பைக் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டணும், அதுக்காக கொஞ்சம் வேலைக்கு போகணும். இப்போ வேலைக்கு போகல, இப்போதைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைக்கு போகாமல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் கிளம்பிடுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸ்விக்கி தாங்க ஓட்டலான்னு இருக்கேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதாச்சும் ஒரு பைக்கு ஓட்டுற மாதிரி ஒரு இது தான் வேலைக்கு தான் போகலான்னு இருக்கேன். போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். ரூம் வாடகை நம்ம பார்க்கணும், ஃபுட்டுக்கு நம்ம பார்க்கணும், அப்புறம் வீட்டுக்கு காசு கொஞ்சம் அனுப்பணும், இஎம்ஐ கட்டணும். பாய்ஸ் லைஃபே இப்படி தான் போய்டுமான்னு தெரில. இஎம்ஐனே ஓடிடுவானுங்களா நான் தெரில. ஸோ வேறு கடை இருக்குமான்னு தெரியலையே, அந்த கடை வேறு மூடிட்டு தான் என்ன பண்ணுவான்னு தெரில. பார்ப்போம், போயிட்டு தான் பார்ப்பேன் என்ன ஆகிட்டுருக்கு. எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. சின்ன வயசுலேருந்து அதான் சின்ன வயசுலாம் அப்படி ஒரு 11th 12thலேருந்தே யூடியூபர் ஆகணும். எந்த யூடியூபரும் இன்ஸ்பயர் ஆகலை, பட் யூடியூபர் ஆகணும் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன் நான் எவ்வளோ பேர் தான் இருக்கீங்க என்ன மாதிரி. நமக்கான ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணி அந்த ஃபேமிலிக்காக அந்த ஃபேமிலி எனக்காக இருக்கணுங்க. அதுக்காக தான் பார்ப்போம். சீக்கிரத்துலேயே 1K ரீச் பண்ணிவிடும் நம்புகிறேன்.
நான் கரெக்டாக டெய்லியும் வீடியோஸ் போட்டாலே 1K ரீச் பண்ணிடுவேன். நான் தான் எங்கே எப்போயாச்சும் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். எப்போயாச்சும் தோணிச்சுனா போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். சில டைமில் தோணும், சில டைமில் தோணாது. போட்டு வீடியோ டெலிட் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. டெய்லியும் வீடியோ போடணும், அவ்வளோதான் நம்ம கான்செப்ட்டு. என்ன பரவாயில்லப்பா, இப்போ நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகுது. சீக்கிரமாக போய்ட்டு யூடியூப்பில் 1K ரீச் பண்ணணும். ஸோ என்னோடய பழைய மட்டும் வேறு, இது ஹெட்டில் நிற்க மாட்டேங்க. தலை வேறு ஹெவியாக பெயின் ஆகுது. மொபைலில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வெயிட் இல்லை போல இருக்குது. கோப்ரோ கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேறு காற்று வேறு உள்ளே வருதுங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த வீடியோ வேறு எப்படி எடிட் பண்ணுறதுனே தெரில. மறக்காமல் எடிட்டர் யாருன்னா இருந்தால் எப்படி எடிட் பண்ணு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வாய்ஸ் தனியாக, அதான் வாய்ஸ் ஓவர் தனியாக, அப்புறம் வீடியோ தனியாக, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எப்படி அதான் ஆன் ஸ்பாட்டில் எப்படி வீடியோ எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணுறதுன்னு மட்டும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் முடியல. நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது. எப்படி நான் நைட்டு எப்படி கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். இந்த விலாகு நைட்டு உட்காந்து எடிட் பண்ணி நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு 9 மணிக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். டெய்லியும் ஒரு வீடியோ போடுறதா இல்லை 2 வீடியோ போடுறதான்னு தெரியல. ஜெயிக்கணும்னு மட்டும் ஆசை இருக்குது. அதுக்கான ஒர்க் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேங்க நான். ஸோ இப்போ நம்ம அந்த ரோடு இப்போ தான் போட்டு வரானுங்க. இது போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன இது